ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். பொங்கல் வேலை ஜரூராக நடந்துகிட்ருக்கும். ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு நடுவில் கொஞ்சம் நம்ம கற்றுக்க வேண்டியதும் கற்றுக்கலாம் கிளாஸில். ஓகேவா? ஓகே, புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஷார்ட்ஸ் வீடியோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுவோம். அதில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம 3 months முடிக்க போகிறோம் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு. நம்ம இன்னும் பாக்கி இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ் ஆர் நோ அப்படின்னு ஆன்சர் பண்ணுற கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் கன்ஜங்ஷன் எப்படி ஃபார்மேஷன் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்கணும். இது 3 முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம கிராமர் செக்ஷன் முடிச்சிருவோம். அதுக்கு நடுவில் இப்போலேருந்தே நம்ம ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டோம். கான்வர்சேஷன் எப்படி செய்யணும் அப்படின்றது எல்லாமே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கான்வர்சேஷன் நான் கொடுக்குறத நீங்கள் எழுதிடுறீங்க. நான் மறுநாள் கொடுக்கும்போது நீங்கள் செக் பண்ணிடுறீங்க. ஓகேவா? எப்படி ஃபார்ம் பண்ணோம் நான் சொல்லி கொடுக்குற ஒரு கான்வர்சேஷன் கற்றுக்குறீங்க. பட் அதோடு நிறுத்தாமல் நீங்கள் நீங்களாகவே ஒரு 4-5 சென்டென்ஸ் தமிழில் யோசித்து அதுக்கு நீங்களாகவே எழுதி பார்க்க பழகுங்க. இப்போது ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மை ஃபேமிலி அப்படின்னு ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா அந்த தலைப்பில் முதல்ல ஒரு 5 சென்டென்சஸ் எழுதுங்க. அதாவது எனக்கு என் ஃபேமிலியை ரொம்ப பிடிக்கும், அப்போனா இது எப்போவுமே நடந்துட்டுருக்கிறது, அப்போனா இது ப்ரெசன்ட் டென்ஸ், அப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு 5 சென்டென்சஸ். என் வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும், நாங்கள்லாம் சண்டே ஆனால் இங்கே போவோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு 5 சென்டென்ஸ், காலையில் ஒரு 5 சென்டென்ஸ் எழுதுங்க, சாயந்தரம் ஒரு 5 சென்டென்ஸ் எழுதுங்க. அந்த மாதிரி எழுதி அதுக்கப்புறமா அந்த சென்டென்சஸை நீங்கள் தனியாக ஒரு ரூமில் உட்காந்து அப்படியே சத்தமாக பேசி பழகுங்க. அந்த சென்டென்சஸ் நீங்கள் எழுதுனீங்க இல்லையா, அது உங்கள் மைண்டில் இருக்கும். நீங்கள் பார்த்து சொல்லணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அது மனசில் ஆழமாக பதிஞ்சு தான் நீங்கள் எழுதியிருப்பீங்க. அதை பார்க்காமையே ரூம்லையோ இல்லை உங்கள் கண்ணாடி பார்த்தோ இல்லை சும்மா ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டோ சத்தமாக பேச முடியாமல் எங்கள் வீடே ஒரே ஒரு ஹாலில் தான் இருக்குன்றவங்களும் இது பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் ஒரு ஓரமாக நின்றுக்கோங்க, இல்லை ஒரு ஓரமாக உட்காந்துக்கோங்க. சாதாரணமாக பேசுகிற மாதிரி பேசி பாருங்கள், தப்பு கிடையாது. ஒரு விஷயம் கற்றுக்குறோம் அப்படின்னா சுற்றி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க அப்படி யோசிக்காதீங்க. எல்லாருமே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே. அதனால் நீங்கள் சத்தமாக பேசி பழகுங்க. அந்த சென்டென்சஸை இன்றைக்கி நீங்கள் 5 எழுதுறீங்களா, அந்த 5 பேசி பழகுங்க. புரியுதா? இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண தான் நீங்கள் அதுக்கப்புறமா வெளியில் போய் பேச முடியும். இப்போ நம்ம ஓரளவுக்கு கிராமர் செக்ஷன் வரைக்கும் ஒரு தப்பு இல்லாமல் நீங்கள் பேச முடியும் அப்படின்ற நிலைமை வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் கூச்சம் இல்லாமல் நீங்கள் பேசணும். இன்னும் சில விஷயங்கள் மெயினாக டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சுன்னு ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் கஷ்டம். அது நம்ம கற்றுப்போம். இன்னும் ஒரு 15 நாள் இருக்குது இல்லையா, அதில் அதையும் நம்ம முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் டெய்லி ஒரு டாபிக், சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி கற்றுக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இப்போ கன்ஜங்ஷன்ஸே 100 கன்ஜங்ஷன்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற வார்த்தைங்க அடிக்கடி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், முக்கியமான சில வாக்கியங்கள் எப்படி யூஸ் பண்ணுவோம், இது எல்லாமே போக 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 நம்ம ஒரு 10 நிமிஷம் அந்த டைரக்ட் இன்டைரக்ட் முடித்து இந்த 3 months நம்ம முடிச்சிட்டோன்னா அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நம்ம இந்த மாதிரி முக்கியமான ஹிண்ட், முக்கியமான வார்த்தைங்க எப்படி இதை எங்கே யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்தேன்னா அதுக்கப்புறம் திருப்பி கான்வர்சேஷன் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வீட்டில் பழகிறதுன்றது ரொம்ப முக்கியம். ஓகே, இன்னையிலேருந்து அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல 5 சென்டென்ஸில் ஆரம்பிங்க. இந்த மாதம் ஃபுல்லாகவே 5 சென்டென்ஸ் போதும். காலையில் 5 சென்டென்ஸ், ஈவினிங் 5 சென்டென்ஸ். இப்போ இந்த 90 டேஸ் முடித்ததுக்கு அப்புறமா அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், எந்த மாதிரி நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அடுத்த ஸ்டெப் எப்படி போகணுன்றதையும் நானே சொல்லிக் கொடுப்பேன். ஓகேவா? புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் ஸ்போக்கன் முழுசாக கற்றுக்கணும் அப்படின்னா டே 1 வீடியோவிலேருந்தே பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த டாபிக் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.
அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு வீடியோலையுமே நம்ம எக்ஸசைஸ் கொடுக்கறதுனால ஹோம்ஒர்க் இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ராக்டிஸும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போது இன்றைக்கி செஷனுக்கு போகலாம். WH கொஸ்டினில் ஹூம் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹூனா யாருன்னு அர்த்தம். ஹூம் அப்படின்னா யாரை இல்லைனா யாருக்கு அப்படின்ற அர்த்தத்தில் வரும். ஃபார்முலா வந்து அதே ஃபார்முலா தான். நம்ம வாட்டுக்கு பார்த்தோம், வென்க்கு பார்த்தோம், அதே மாதிரி தான் ஹோம்க்கும். ஓகேவா? ஸோ கொஸ்டின் வேர்ட் ப்ளஸ் ஒரு பி வேர்ப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் மெயின் வேர்ப். அந்த பி வேர்ப் என்னவாக இருக்கும்? டூ, டஸ், டிட், வில் இதெல்லாமே இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போது கொஸ்டின் வேர்ட் இருக்கிற இடத்துல நம்ம ஹூம் போடுறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பி வேர்ப் வந்து டூவா டஸ்ஸா, ப்ரெசன்ட் டென்ஸா இல்லை பாஸ்ட் டென்ஸ் டிட் வருமா இல்லை ஃப்யூச்சர் டென்ஸ் வில் வருமா அப்படின்றத பார்த்துக்கணும். இப்போது யூ அப்படின்னும்போது டூ தான் போடுவோம், எஸ் சேர்க்க மாட்டோம். தேர்ட் பர்சனுக்கு மட்டும்தான் ப்ரெசன்ட் டென்ஸ் பி வேர்போ வந்தால் அது கூட நம்ம சிங்குலராக வந்தால் மட்டும்தான் எஸ் சேர்ப்போம். இப்போது ஹூம் போட்டிருக்கோம், அது கூட டூ போட்டு சப்ஜெக்ட் வந்து ஏதாவது ஒன்று யூஓ ஹீயோ ஏதோ பேரோ ஏதாவது ஒன்று வந்து மெயின் வேர்ப் லைக் அப்படின்றது இங்கே நான் கொடுத்துருக்கேன். இப்போது ஹூம் டு யூ லைக், நீ யாரை விரும்புகிறாய். ஹூம் டஸ் ஹீ லைக், ஹீ வரும்போது தேர்ட் பர்சன் சிங்குலராக வந்துடுச்சு. டூ வந்து என்னவா மாறும்? இஎஸ் சேர்க்கும்போது டஸ்ஸாக மாறும், இஎஸ் சேர்ப்போம். ஏன் இஎஸ் சேர்க்குறோன்றது நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல்ஸில் ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அது வந்து நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஹூம் டஸ் ஹீ லைக், அவன் யாரை விரும்புகிறா. ஹூம் டஸ் ஷீ கால், அவள் யாரை கூப்பிடுறா. புரியுதா? ஹூம் டஸ் ஷீ கால், அவள் யாரை கூப்பிடுறாப்பா, வெளியே நிற்கிறாள் யாரை கூப்பிடுறா அப்படின்னும்போது ஹூம் டஸ் ஷீ கால். இப்போது தே வரும்போது என்ன வரணும்? டூ தான் வரணும், தெரியும் இல்லையா? ஸோ ஹூம் டூ தே இன்வைட், அவங்க யாரை அழைக்கிறாங்க. ஹூம் டூ தே இன்வைட். ஓகே. ஹூம் டிட் ஹீ ஸ்கோல்டு, ஸ்கோல்டுனா திட்டுறது. பாஸ்ட் டென்ஸ் டிட், ஹூம் டிட் ஹீ ஸ்கோல்டு. ஓகே. அவன் யாரை திட்டினா பாஸ்ட் டென்ஸ் டிட். அதே மாதிரி ஹூம் வில் ஹீ மேரி, அவன் யாரை திருமணம் செய்வான், இனிமேல் நடக்க போகிற விஷயம். ஸோ ஹூம் வில் ஹீ மேரி. ஸோ நம்ம வாட் வென் பார்த்த மாதிரியே தான் கொஸ்டின் வேர்ட் போட்டுருவோம். பி வேர்ப் இது 4 தான் போடுவோம். அதுக்கப்புறம் இஸ்ஸெல்லாம் யூஸ் பண்ணும்போது எப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பேஜில் பார்ப்போம். இப்போ சப்ஜெக்ட் வந்து ஏதாவது ஒன்று அங்கே வரலாம், ஹீ ஷீ யூ எது வேணால் வரலாம். ஏன்னா ஐ வி மேக்ஸிமம் வராது. மெயின் வேர்ப் வந்து நம்ம என்ன வேர்ப் படிக்கிறோமோ அதை அப்படியே எழுத வேண்டியது தான். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். இங்கே ஏன் வந்து டஸ் போடுறோம் அப்படின்றது இன்னும் புரியலை அப்படின்றவங்களுக்கு நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு WH கொஸ்டின் ஃபார்மேஷனோடைய வீடியோவை வந்து இங்கே கீழே வந்து பின் பண்ணுறேன். அதாவது டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட் போனீங்கன்னா அது கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஹூம் டூ யூ மீட், நீ யாரை சந்திக்கிறாய். இது ப்ரெசன்ட் டென்ஸ், ஏன்னா டூ போடுறோம். டூ டஸ் ரெண்டும் வந்தால் அது ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸ்னு அர்த்தம். அப்போ ஹூம் டூ யூ, யூ வந்தாலே டூ தான் வரும். யூ, வி, தே இது மூணுத்துக்கும் டூ தான் வரும். ஓகேவா? ஆனால் ஐ வி அப்படின்றத மேக்ஸிமம் நாமளே கேள்வி கேட்கறதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். அப்படிங்கிறதுனால அதை பற்றி பெருசாக எடுத்துக்காமல் நம்ம வந்து யூ, ஹீ, ஷீ, இட், தே அது மட்டும்தான் கொஸ்டின்ஸில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹூம் டூ யூ மீட் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றதுனால மெயின் வேர்பு ப்ரெசன்ட் டென்ஸ் போடுறோம். அப்போது நீ யாரை சந்திக்கிறாய். ஒரு சண்டேவும் நீ எங்கடா போகிற, நீ யாரை போய் பார்க்குற, நீ யாரை சந்திக்கிற. ஸோ எவ்ரி சண்டே கண்டினியூஸ் அப்படின்னும்போது இந்த மாதிரி கேள்வி கேட்குற சூழ்நிலை வரும். அடுத்து ஐ மீட் மை டீச்சர், நான் எவ்ரி சண்டே எங்கள் டீச்சரை பார்க்க போவேன், எங்கள் டீச்சரை பார்ப்பேன், சந்திக்கிறேன் அப்படின்றது தான். ஸோ யூ வந்து ஐயா மாறிடும். ஐ மீட் மை டீச்சர், நான் என் ஆசிரியரை சந்திக்கிறேன். ஹூம் டூ யூ லவ், நீ யாரை நேசிக்கிறாய்.
யூ வந்தாலே கொஸ்டினில் கண்ணை மூடிக்கிட்டு ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் டூ போட்டுடணும். ஓகே, ஸோ அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்னால் ப்ரெசன்ட் டென்ஸ் verb தான் போடுவோம். ஸோ whom do you love? நீ யாரை நேசிக்கிறாய்? ஐ லவ் மை மாம். நான் என்னுடைய அம்மாவை நேசிக்கிறேன். எப்படி ஆன்சர் எழுதுவோம்? ஐ ஃபஸ்ட்டு நவுன் போட்டுருவோம். நேசிக்கிறதுக்கு என்ன? லவ். அது வந்து வேர்பு. அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பு லவ் போட்டுடுறோம். யாரை அப்படின்னு கேட்கும்போது அம்மாவை மாம் போட்டுடுறோம். யாருடைய அம்மா? என்னுடைய அம்மா அப்படின்னும் போது மை மாம் அப்படின்னு போடுறோம். இப்படி தான் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணோம். ஸோ நான் என் தாயை நேசிக்கிறேன். அடுத்து whom did he send? ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருக்குது, டக்குன்னு ஒரு பொருள் யாரோ வாங்க மறந்துட்டாங்க, உடனே ஒரு பையனை அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது எங்கடா போனவனை இன்னும் காணோம், யாரடா நீ அமிச்ச அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அதுதான் whom did he send? அவன் யாரை அமிச்சான்? இப்போது did வந்துடுச்சு, அப்போது அது past tense. எப்போவுமே did பக்கத்தில் மெயின் verb போடும்போது ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் verb தான் போடுவோம். நம்ம did வச்சு தான் அந்த சென்டென்ஸ் past tenseன்னு புரிஞ்சுப்போம். ஸோ whom did he send? அவன் யாரை அனுப்பினா? he sent ராஜா. இங்கே did பார்த்தோன்னே past tense நம்ம புரிஞ்சிக்கணும். அதனால ஆன்சரில் past tense மெயின் verb தான் போடணும். ஸோ he நவுன் போட்டாச்சு, அதுக்கு அடுத்த verb வரணும். சென்டுக்கு past tense sent. யாரை அனுப்பினானா? அந்த பையன் பேர் ராஜா. ஸோ அவன் ராஜாவை அனுப்பினான். whom did they blame? யாரை அவங்க வந்து குற்றம் சாட்டினாங்க? whom did they blame? blameனா குற்றம் சாட்டுறது. யாரை வந்து அவங்க குற்றம் சாட்டினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ whom போட்டுட்டோம். இது சாட்டினார்கள் அப்படின்னும் போது past tense did போட்டுட்டோம். அவர்கள்னும் போது they போட்டுட்டோம். குற்றம் சாட்டுறதுக்கு blame. ஸோ இப்படி தான் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணோம். ஆன்சர் வந்து நவுன் எங்கே இருக்குன்னு பார்த்து முதல்ல போடுங்க. they blame. did வந்ததுனால past tense போடணும். blameக்கு past tense blamed. they blamed their sister. அவர்களுடைய சகோதரியை, தங்கையை குற்றம் சாட்டினார்கள். ஓகே, அடுத்து whom does your father believe? சில பேர் இங்கே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. யுவர் தானே வந்திருக்கு, அப்போ ஏன் டஸ் போடுறோம்? தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு தானே டஸ் போடுவோன்னு யோசிப்பீங்க. யூனா மட்டும்தான் நீ, நீங்கள் அப்படின்னு பேசுறது. உன்னுடைய அப்பா அப்படின்னும் போது முன்னாடி இருக்கவங்கக்கிட்ட நீங்கள் அவங்க அப்பாவை பற்றி பேசுகிறீங்க. ஸோ அது தேர்ட் பர்சனாக தான் வரும். இந்த மாதிரி சென்டென்சஸ் இனிமேல் போக போக கற்றுப்பீங்க. இது ஃபஸ்ட்டு நீங்கள் கம் அக்ராஸ் பண்ணுறீங்க இப்போன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ whom does your father believe? உன்னுடைய தந்தை யாரை நம்புகிறார்? whom does your father believe? believeனா நம்புறது. ஸோ ஆன்சர் பாருங்கள். நவுன் என்னது? மை ஃபாதர். யுவர் ஃபாதர்ன்றது சப்ஜெக்ட்டு. அப்போ மை ஃபாதர் சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு போட்டுறணும். பிலீவ் வந்து என்னவாகும் இங்கே? பிலீவ்ஸ். ஏன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர். டஸ் கொஸ்டினில் வந்ததுனால ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போது பிலீவ்ஸ் எஸ் சேர்த்து போடணும். யாருன்ற ஆன்சரை அங்கே ஃபில் பண்ணும். மை அங்கிள். எப்போவுமே ஹூ அப்படின்ற கொஸ்டினுக்கும் ஹூம் அப்படின்ற கொஸ்டினுக்கும் ஒரு மனுஷன்தான் ஆன்சராக கிடைப்பாங்க. ஓகே, யாரை, யாருக்கு, யார், இந்த மூணுமே வந்து ஆன்சர் கேள்வி கேட்கும்போது தமிழில் கேட்டு பாருங்கள், விடை வந்து ஒரு பர்சனாக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஹவு அப்படின்றது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபார்முலா அதே தான். கொஸ்டின் வேர்ட், பி வேர்ப், சப்ஜெக்ட், மெயின் வேர்ப். ஓகே, ஸோ ஹவு டு யூ நோ? ஹவுனா எப்படின்னு அர்த்தம். அப்போது உனக்கு எப்படி தெரியும்? இவன் தான் திருடினான்னு உனக்கு எப்படி தெரியும்? ஹவு டு யூ நோ? ஏன் டூ போடுறோம்? யூ வர்றதுனால டூ போடுறோம். இதுவே பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் ஹவு டிட் யூ நோ? உனக்கு எப்படி தெரிந்தது? ஓகே, ஹவு வில் யூ நோ அப்படின்னா உனக்கு எப்படி தெரியும் இனிமேல் நடக்க போகிறது. இதுதான் சிம்பிள் கான்செப்ட். ஓகே, ஹவு டு யூ நோ. இப்போது ஹீ வர்றதுனால தேர்ட் பர்சன் சிங்குலர், ப்ரெசன்ட் டென்ஸ் verb do வருது, அதனால் எஸ் சேர்க்குறோம், இஎஸ் சேர்க்குறோம். ஓகே, ஸோ ஹவு டஸ் ஹீ ரைட்? அவனுக்கு தான் கை ஒடிஞ்சிடுச்சேப்பா, ஃப்ராக்சர் ஆகிடுச்சே, அவன் எப்படி எக்ஸாம் எழுதுகிறான்? ஹவு டஸ் ஹீ ரைட்? புரியுதா கான்செப்ட்? ஹவு டஸ் ஹீ ரைட்? அவன் எப்படி எழுதுகிறான். ஹவு டஸ் ஷி கோ? அவள் எப்படி போகிறாப்பா? இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, அவள் எப்படி போகிறா? எதில் போகிறா? காரில் போகிறாளா, பைக்கில் போகிறாளா,
ஸோ how does she go? இப்போது how do they climb? இவ்வளோ உயரமாக இருக்கேப்பா அந்த மரம், அவங்க எல்லோரும் எப்படி ஏறுறாங்க? இத்தனை மரத்தில் எல்லோரும் மரம் ஏறுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. how do they climb? அவங்க எப்படி ஏறுறாங்க? இவ்வளோ ஹைட்டாக இருக்க மரத்தில் எப்படி ஏறுறாங்க? ஸோ அந்த எப்படி அப்படின்றது தான் ஹவு. மற்றபடி நம்ம வாட், வென், ஹோம், ஹூ எல்லாத்துலேயும் பார்த்ததே தான் இதில் வரப்போகுது. ஓகே, அடுத்து how did you sweep? தொடப்பமே இல்லை, எப்படி நீ பெருக்கிற? எதை வச்சு பெருக்கிற? புரியுதா? how did you sweep? இப்போ how will he come? நாளைக்கு ஸ்ட்ரைக்கு, அவன் எப்படி வருவான்? எதில் வரப்போகிறான் அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது ஸோ how will he come? புரியுதா? நம்ம போன 3 கிளாஸஸும் பார்க்குறவங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிடும். பார்க்கல, புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு வீடியோ நான் இதில் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே தெளிவாகவே புரியும். டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் கார்டில் கொடுக்குறேன். ஓகே, இப்போது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சாரி, இப்போ வந்து இது கிளியராக இருக்காது, உங்களுக்கு கிளாரிட்டி இருக்காது. ஏன்னா இது ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து தான் உங்களுக்கு நான் இப்போ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதை டிரான்ஸ்கோடிங் பண்ண முடியல வீடியோ. இந்த ஒரு பேஜ் மட்டும் அப்படி இருக்கும், நெக்ஸ்ட் பேஜ்லேருந்து கிளியராக இருக்கும். ஓகேவா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஹவு யூஸ் பண்ணி எப்படி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எழுதுறதுன்னு பாருங்கள். ஹவு டு யூ ஸ்டடி? தமிழ் மீனிங் நான் சொல்ல அப்படியே எழுதிக்கோங்க. ஹவு டு யூ ஸ்டடி? நீ எப்படி படிக்கிறாய்? ஐ ஸ்டடி யூஸிங் எமர்ஜென்சி லேம்ப். நான் எமர்ஜென்சி லேம்ப் யூஸ் பண்ணி படிக்கிறேன், உபயோகப்படுத்தி படிக்கிறேன். அதாவது இப்போது கரண்ட் போயிடுச்சு, கரண்ட்டே இல்லையே, நீ எப்படி படிக்கிற அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து எமர்ஜென்சி லேம்ப் யூஸ் பண்ணி படிக்கிறேன். இப்போ இந்த யூஸிங் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து ஜெரண்ட். இப்போ நமக்கு லாஸ்ட் செஷனில் படித்தோம்ல, அதுதான் அது. இப்படியெல்லாம் தான் யூஸ் பண்ண பழகிக்கணும். அடுத்து பாஸ்ட் டென்ஸ் பாருங்கள். ஹவு டிட் ஹீ ஸ்விம்? அவன் எப்படி நீந்தினான்? ஹீ ஸ்வாம் யூஸிங் சிங்கிள் ஹேண்ட். அவனுக்கு ஒரு கையில் அடிபட்டிருக்கேப்பா, அவன் எப்படி நீந்தினா அப்படின்னு கேட்டால் அவன் ஒரே ஒரு கை யூஸ் பண்ணி நீந்தினான். ஹீ ஸ்வாம், ஸ்விம்முக்கு பாஸ்ட் டென்ஸ் ஸ்வாம், யூஸிங் சிங்கிள் ஹேண்ட். ஸோ இங்கே யூஸிங் போடுறோமா, இது ஜெரண்ட். ஓகே, ஹவு ஓல்ட் ஆர் யூ? இங்கே பாருங்கள், ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டால் நீ எப்படி இருக்க அர்த்தம். உனக்கு எத்தனை வயசாகுது, நீ எத்தனை வயதாக இருக்கிறாய் அப்படின்னு கேட்குறத எப்போவுமே ஹவ் ஓல்டு ஆர் யூன்னு தான் கேட்பாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது ஹவு டு தே கோ டு ஸ்கூல்? அவங்க ஸ்கூலுக்கு எதில் போகிறாங்க, எப்படி போகிறாங்க? தே கோ டு ஸ்கூல் பை வேன். அவங்க வேன் மூலயமா போகிறாங்க. ஓகே, ஹவு டிட் ஹீ வாக்? பாஸ்ட் டென்ஸ். எப்படி அவன் நடந்தான்? அவன் தான் காலில் அடிபட்டிருக்கே, அவன் எப்படிப்பா நடந்தான் அப்படின்னு கேட்கும்போது ஹீ வாக்டு. டிட் இருக்கிறதுனால நம்ம பாஸ்ட் டென்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாக் வந்து வாக்டாக மாறும் பாஸ்ட் டென்ஸாக. நவுன் போட்டோன்னே பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் எடுத்து போடணும். ஹீ வாக்டு யூஸிங் வாக்கிங் ஸ்டிக். அவன் வாக்கிங் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நடந்தான் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஓரளவுக்கு கொஸ்டின் ஃபார்மேஷன் புரிஞ்சிருக்கும். நம்ம இந்த கொஸ்டின் ஃபார்மேஷன் வெறும் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் தான் பார்த்துருக்கோம். நம்ம அதுக்கப்புறமா கண்டினியூஸ் டென்ஸும் பர்ஃபெக்ட் டென்ஸும் எப்படி கொஸ்டினில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடுவோம். ஓகேவா? அடுத்த செஷன் வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸும் இதுவும் கலந்து நான் சொல்லி கொடுத்துட்றேன். அடுத்து இன்றைக்கி 2 கன்ஜங்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வேரஸ், இன்னொன்று டு டு. இப்போ வேரஸ்னால் என்னென்னா அதே சமயம் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு விஷயம் நடந்தது, அந்த சமயம் இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது. அதாவது இது நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஹீ இஸ் டேலண்டட். அவன் திறமையானவன். ஓகேவா? வேரஸ் ஹிஸ் பிரதர் இஸ் நாட் லைக் தட். ஆனால் அதே சமயத்தில் அவங்க அண்ணா அப்படி கிடையாது. புரியுதா? அதே சமயத்தில் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து நீங்கள் ஆனால் அப்படின்றதையும் யூஸ் பண்ணி போடலாம். ஹீ இஸ் டேலண்டட் பட் ஹிஸ் பிரதர் இஸ் நாட் லைக் தட். ஆனால் அவங்க அண்ணா அப்படி இல்லை.
ஸோ அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம், வேரஸும் யூஸ் பண்ணலாம். வேரஸ் வந்தால் தெரியாமல் இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் இதை கற்றுக்கோங்க. அடுத்து ராதா லைக்ஸ் காஃபி. ராதாக்கு காஃபி பிடிக்கும், ராதா காஃபி விரும்புகிறாள். வேரஸ் அதே சமயம் சீதா டீ விரும்புகிறாள். ஹீ இஸ் புவர். அவன் ஏழையாக இருக்கான். வேரஸ் அதே சமயம் his sisters are rich. அவனது சகோதரிகள் பணம் படைத்தவர்கள், பணக்காரங்களாக இருக்கிறாங்க. இந்த கன்ஜங்ஷன் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வந்து நம்ம இன்னொரு செஷனில் படிப்போம். இப்போ அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இப்படி ஒரு சென்டென்ஸ் கொடுத்தா உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிக்க தெரியணுன்றதுனால தான் இது இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது டூ டூ. இந்த TOO 2 ஓ வந்தால் மிகவும் அப்படின்னு அர்த்தம். வெரி அப்படின்னு சொல்லுவோம்ல, VERY, வெரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல், அவள் மிகவும் அழகானவள் அப்படின்னு. அந்த மாதிரி மிகவும் அப்படின்ற அர்த்தத்தில் தான் இந்த TOO வரும். இன்னொரு டூ இருக்கு இல்லையா, அது நமக்கு தெரிஞ்சது அப்படின்ற அர்த்தத்தில் வருது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், புரியும். தி மில்க் இஸ் டூ ஹாட். பால் வந்து ரொம்ப மிகவும் சூடாக இருக்குது. எதுக்கு? டு ட்ரிங்க், குடிப்பதற்கு. புரியுதா? ஒரே சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு TOO வந்து அப்புறம் ஏதாவது ஒரு வார்த்தைங்க வந்து TO வந்து யூஸ் பண்ணுறது இது. திஸ் பிளேஸ் இஸ் டூ கோல்ட் டு லிவ். இந்த மாதிரி இடம், இப்போ ஊட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடம் ரொம்ப குளுமையாக இருக்குது. எதுக்கு? வாழ்வதற்கு. திஸ் பாக்ஸ் இஸ் டூ ஹெவி. இந்த பெட்டி மிகவும் கனமாக இருக்கிறது. எதுக்கு? டு லிஃப்ட், தூக்குவதற்கு. புரியுதா? இந்த மாதிரி தான் இந்த டூ யூஸ் பண்ணணும். நம்ம ஃபார்மேஷன் அடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி கான்வர்சேஷன் ஒன்று ட்ரை பண்ணலாம். இந்த கான்வர்சேஷன் வந்து ஒரு மாலில் 2 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிறாங்க, அந்த சினிமா தேட்டர் வாசலில். இப்போ பாருங்கள், அமீர், சுமன் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ அமீர் வந்து அந்த தேட்டர் வாசல்லேருந்து அவன் வெளியே வரான், மால்குள்ளே ஃப்ரெண்டு வரான். ஓகே, பார்த்துக்கிறாங்க. ஹாய் சுமன், எப்படி இருக்க? இது தமிழில். நம்ம இங்கிலீஷில் எப்படி எழுதுவோம் அப்படின்னா, ஹாய்க்கு ஹாய் போட்டுட்டோம், சுமன் பேர் அப்படியே போட்டுட்டோம். எப்படி இருக்க அப்படின்றத இப்போ தான் நான் சொன்னேன். ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டால் நீ எப்படி இருக்குன்னு அர்த்தம். ஹவ் ஓல்டு ஆர் யூன்னு கேட்டால் உனக்கு என்ன வயசுன்னு அர்த்தம்ன்ட்டு. ஸோ ஹவுனா எப்படி. இந்த டாபிக் ஞாபகம் இருக்கா? நம்ம ஆம், இஸ், ஆர் இது 3 வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் பி வெர்ப்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். யூக்கு, வீக்கு, தேக்கு ஆர் வரும். ஹீ, ஷீ, இட்டுக்கு இஸ் வரும். ஐக்கு மட்டும் ஆம் வரும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதுதான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹவ் ஆர் யூ, நீன்னு கேட்குறது நீ எப்படி இருக்க. அப்போது எப்படி அப்படின்னு வரும்போது இது குவெஸ்டின் ஃபார்மேஷன் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அப்போனா ஹவ் அப்படின்றது ஞாபகம் வந்துடுச்சு. அப்போ ஹவுன்றது தான் ஃபஸ்ட்டு குவெஸ்டின் வேர்டில் இருக்கணும். அடுத்தது பி வேர்ப், மெயின் வேர்ப் இல்லைன்றதுனால நம்ம பி வேர்ப் போடணும். இது ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், ஏன்னா இருக்கிறாய், இருக்கிற அப்படின்னு வந்திருக்கு. அப்போது நம்ம யூ பக்கத்தில் ஆர் தான் போடணும். அப்போது ஹவ் ஆர் யூ அப்படின்றதான் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். இப்போ அந்த அடுத்த ஃப்ரெண்டு பதில் சொல்கிறான். ஹாய், நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? இப்போ ஹாய்க்கு ஹாய் போட்டுட்டோம். நான் நல்லா இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் போது நவுன்னு ஐ போட்டுடுறோம். இப்போது ப்ரெசன்ட் டென்ஸ் தான். நல்லா இருக்கேன் அப்படின்றதுக்கு யூஸ்வலாக ஃபைன் அப்படின்னா நல்லா, வெல் அப்படின்னா நல்லா, குட் அப்படின்னா நல்லா. ஸோ இது 3த்தில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லான்றதுக்கு வார்த்தை கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு நோட் புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் இப்படி சொல்ல நீங்கள் ஒரு சொல்லாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது மைண்டில் நல்லா பதியும். முடிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போது நான் நல்லா அப்படின்றது முடிச்சிட்டோம். ஆனால் இப்போ இருக்கேன் அப்படின்றதுக்கு, ஏன்னா இங்கே மெயின் வெர்ப் கிடையாது, இருக்கேன்றதுக்கு பி வெர்ப் தான் போடணும். ஐ வந்தவுடனே ப்ரெசன்ட் டென்ஸில் கண்ணை மூடிக்கிட்டு ஆம் போட்டுடணும் நடுவில். ஸோ ஐ எழுதிக்கிறீங்க, கேப் விட்டு நல்லா அப்படின்றதுக்கு ஃபைன் எழுதிக்கிறீங்க. ஐ ஆம் ஃபைன். ஓகே, இப்போது ஐ ஆம் ஃபைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லைனா வெறும் ஃபைன் அப்படின்னும் சொல்லலாம். நான் அதனால தான் ஆர் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கலோக்கியலாக பேசும்போது ஹாய் ஐ ஆம் ஃபைன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஹாய் ஃபைன் அப்படின்னும் சொல்லலாம். அடுத்து
எப்போவுமே இந்த மாதிரி ஒருத்தவங்க நம்மளை நலம் விசாரிக்கிறாங்க அப்படின்னா தேங்க்யூ சொல்கிறது ஒரு கர்ட்டசி வழக்கம். அதனால் ஐம் ஃபைன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு நீ எப்படி இருக்க அப்படின்னும் போது நம்ம மேலே படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஹவ் ஆர் யூ தூக்கி இப்போ திருப்பி நம்ம கேட்குறோம் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறோம். இப்போ அமீர் என்ன பதில் சொல்கிறான்னு பார்க்கலாம். லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு அமீர் கேட்குறான். அப்போது ஹவ் இஸ் லைஃப், இது எப்படி கண்டுபிடிக்கிறோம்? லைஃப் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னும் போது அது கண்டினியூஸ் டென்ஸ். அப்போது நம்ம கரெக்டாக எழுதணும் அப்படின்னா எப்படின்னு கேட்கும்போது அது கொஸ்டின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வேர்டு எடுத்து ஹவ் போட்டுடுறோம். அதுக்கப்புறம் போயிட்டு இருக்கு அப்படின்னும்போது லைஃப் அப்படின்னா அது இட்டை குறிக்குது, தேர்ட் பர்சன் சிங்குலரை குறிக்குது. அப்போ இஸ் கண்டிப்பாக போட்டுறணும். ஓகே, இப்படி தான் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணோம். ஏன்னா இங்கே மெயின் வேர்ப் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போது ஹவ் இஸ் லைஃப் கோயிங் ஆன் அப்படின்னு கேட்கணும். இது ஏன் நான் இன்னும் உங்களுக்கு சொல்லி தரல. கண்டினியூஸ் டென்ஸில் கொஸ்டின்ஸ் ஃபார்மேஷன் இன்னும் நம்ம படிக்கலை. வெறும் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் தான் படிச்சிருக்கோம். அதனால் இது தெரியலனாலும் கவலைப்படாதீங்க. நம்ம அடுத்த செஷனில் கண்டினியூஸ் டென்ஸ் கொஸ்டின் ஃபார்மேஷன் படித்ததுக்கப்புறம் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சாதாரணமாக கேட்குறாருந்தா லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்போம் இல்லையா, அப்போ ஹவ் இஸ் லைஃப்னு கேட்குற மாதிரி லைஃப் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னும்போது ஹவ் இஸ் லைஃப்னும் கேட்கலாம். ஓகேவா? அதுக்கு சுமன் ஆன்சர் என்ன கொடுக்குறான்னு பார்க்கலாம். நல்லா இருக்குது இல்லைன்னா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறது. அப்போது நல்லா இருக்குது அப்படின்னும்போது இட் இஸ் குட் அப்படின்னும் சொல்லலாம். இட் இஸ் குட் இல்லை வெல், நல்லா இருக்கு, மொட்டையாக அப்படி கூட சொல்லிக்கலாம். அல்லது போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் கோயிங் ஆன். எப்போவுமே நவுன் எதுவுமே இல்லை அப்படின்னா தேர் போட்டு சென்டென்ஸ் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். அப்படி இல்லைன்னா இட்டு போட்டு சென்டென்ஸ் எழுதணும்னு நம்ம சொல்லியிருக்கேன். இப்போது இட் இஸ் கோயிங் ஆன், போயிட்டு இருக்கு அப்படின்னும்போது கோயிங்கிறது போய்கொண்டு இருக்கிறது. இஸ் கோயிங்னா போய்கொண்டு இருக்கிறது. எது? வாழ்க்கை. ஸோ இட் இஸ் கோயிங் ஆன். ஓகே, அப்போது இன்னொரு விஷயம், இட் இஸ் கோயிங் ஆன் வெல் அப்படியும் சொல்லலாம். எப்படின்னா இட் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறது. அது கூடவே நல்லா அப்படின்ற சேர்த்துக்கணும். ஸோ இட் இஸ் கோயிங் ஆன் வெல். நம்ம முதல்ல எப்படி படித்தோம்? வெல் நல்லா இருக்குது, இட் இஸ் கோயிங் ஆன் போயிட்டு இருக்குப்பா. ஆனால் அடுத்தது இட் இஸ் கோயிங் ஆன் வெல் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எப்படியெல்லாம் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலான்றதுக்காண்டி தான் நான் ஆர் கொடுத்து அல்லது அப்படின்றத கொடுத்து இன்னொரு சென்டென்ஸும் கொடுக்குறேன். இன்றைக்கி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். இதை திருப்பி ஒரு தடவை நாளைக்கு உங்கள் நோட்டில் எழுதியிருக்கீங்கள, அதை வாசித்து பாருங்கள். அப்போ நம்ம பழைய ரூல்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்போ இன்னும் தெளிவாக புரியும். ஓகேவா? இப்போது அதுக்கு பதில் படம் எப்படி இருக்குது? இப்போ இவன் சினிமா தேட்டர்லேருந்து வரான் வெளியில், இவன் மால் உள்ள அப்போ தான் நுழையிறான். அப்போ படம் எப்படி இருக்குன்னு அவன் கேட்குறான். அப்போ எப்படி சொல்கிறது? எப்படின்னும் போது ஹவ் போட்டுட்டோம். படம்ன்றது இட்டை ரெஃபர் பண்ணுது, ஏன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர். இது ப்ரெசன்ட் டென்ஸு. எப்படி இருக்குது அப்படின்னும் போது இஸ். ஏன் அங்கே த போடுறோம்? ஸ்பெசிஃபிக்காக அவன் அந்த படம் தான் பார்த்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறதுனால த போடுறோம். ஸோ ஹவ் இஸ் த மூவி. இப்போ புரியுதா? மூவி எப்படி இருக்குது? அதுக்கு அவன் ஆன்சர் என்ன பண்ணுறான்? மோசம் இல்லை, ஒரு தடவை பார்க்கலாம் ன்றதுக்கு ஓகே போட்டுறோம். மோசம் இல்லை அப்படின்றது நாட் பேட் அப்படின்னு ஒரு சொல் வரணும். அங்கே நான் மிஸ் ஆகிடுச்சு, அதை எழுதிக்கோங்க. மோசம் இல்லை அப்படின்னா ஜென்ரலாக சொல்கிறது நாட் பேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அப்படி. அதுக்கப்புறம் ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னா we can see once. we should போட முடியாது, ஏன்னா நம்ம அட்வைஸ்லாம் பண்ணலை. we mustனா கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னும் சொல்ல முடியாது. அப்போது we can see once, நம்மளால் ஒரு தடவை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறதான். இந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம என்ன போடணும் அப்படின்றது யோசித்து பழகிக்கணும். ஸோ we can see once, ஒரு தடவை பார்க்கலாம். we நாம்,
பார்க்கலாம் அப்படின்னு ஜென்ரலாக சொல்கிறதுனால என்னையும் குறிக்கும், உன்னையும் குறிக்கும், மற்றவங்களையும் குறிக்கும். ஸோ அதனால் வி போடுறோம். அடுத்தது நம்ம எப்போவுமே மெயின் வேர்ப் சீன்றது கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஒரு தடவை பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது கேன் அப்படின்றத இனிமேல் போட பழகிக்கோங்க. ஸோ வி கேன் சி. ஒன்ஸ்னால் ஒரு தடவைன்னு அர்த்தம், ட்வைஸ்னால் 2 தடவை, த்ரைஸ்னால் 3 தடவை, அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ ஒன்ஸ் வி கேன் சி ஒன்ஸ், ஒரு தடவை பார்க்கலாம்ப்பா, அதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் இது. இப்போ அமீர் என்ன சொல்கிறான்? ஓகே, கதாநாயகி யார், அவனுக்கு ஹீரோயின் யாருன்னு தெரியல. அப்போது ஹீரோயின் யாருன்றதை எப்படி கேட்போம்? யாருன்னு கேட்கும்போது ஹூ அப்படின்றது வந்துடணும், கொஸ்டின் வேர்பு. இங்கே வந்து மெயின் வேர்ப் எதுவுமே கொடுக்கல. ஸோ யாராக இருக்கிறாள் அப்படின்றதான், ஏன்னா ஹீரோயின் வந்து ப்ரெசன்ட் டென்ஸு. ஸோ அதனால் இருக்கிறாள் அப்படி தான் கேட்க முடியும். ஸோ ஹூ இஸ் த ஹீரோயின், ஏன் த போடுறோம்? ஸ்பெசிஃபை பண்ணி அந்த பொண்ணு யாருன்னு கேட்குறோம். அப்போது ஹூ இஸ் த ஹீரோயின். இப்படி தான் நம்ம ஒரு சென்டென்ஸாக ஃபார்மேஷன் கற்றுக்கணும். இப்போது இந்த பேஜ் டயலாகை மொத்தமாக வாசித்து பாருங்கள், உங்களுக்கு டயலாக் கரெக்டாக புரியும். ஹாய் சுமன், எப்படி இருக்க? ஹாய், நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா இருக்கு, போயிட்டு இருக்கு. படம் எப்படி இருக்குது? மோசம் இல்லை, ஒரு தடவை பார்க்கலாம். கதாநாயகி யார்? ஸோ இது தமிழில். இப்போ இங்கிலீஷில் அதையே வாசித்து பாருங்கள். ஹாய் சுமன், ஹவ் ஆர் யூ? ஹாய், ஐ எம் ஃபைன், தேங்க்யூ. ஹவ் ஆர் யூ? ஹவ் இஸ் லைஃப்? ஹவ் இஸ் லைஃப் கோயிங் ஆன்? வெல், இட்ஸ் கோயிங் ஆன். இல்லைனா இட்ஸ் கோயிங் ஆன் வெல். ஹவ் இஸ் தி மூவி? ஓகே, நாட் பேட், வி கேன் சி ஒன்ஸ். ஹூ இஸ் த ஹீரோயின்? இப்போ புரியுதா? இப்போது நீங்கள் இதே ஸ்டைலில் இதை வச்சுட்டு, நோட் புக்கை வச்சுட்டு, நீங்கள் செவுத்தை பார்த்து நீங்களாகவே பேசுங்க. ஹாய் சுமன், ஹவ் ஆர் யூ? அப்போ உங்கள் மனசில் பதியும். எப்படி இருக்குன்னு கேட்கணுன்னா ஹவ் ஆர் யூ கேட்கணும். ஓகே, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ எம் ஃபைன் சொல்லணும். இப்போ ஐ எம் ஃபைன், தேங்க்யூ, உங்களை அறியாமல் நீங்கள் இப்போ இதை வந்து சொல்வீங்க. இப்போ ஹவ் இஸ் லைஃப் அப்படின்னா வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே, ஹவ் இஸ் லைஃப் கோயிங் ஆன் அப்படி கேட்கலாம். இப்போ நான் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லி கொடுக்காட்டி கூட உங்களுக்கு இது தெரியும். கொஸ்டினில் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லி கொடுக்காட்டி கூட இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். அப்போ உங்களை அறியாமே நீங்களே கேட்பீங்க ஹவ் இஸ் லைஃப் கோயிங் ஆன். ஏன்னா உங்கள் கண்ணு பார்த்துருக்கு, உங்கள் மைண்ட் அதை புரிஞ்சிருக்கு, நீங்கள் கவனிச்சிருக்கீங்க, அதனால் உங்களால் தானாகவே சொல்ல முடியும். இப்போது இதை சொல்லி பார்த்து இந்த பேஜ் முடிச்சிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்? உங்களோட ஃப்ரெண்டு பேரை இதில் போட்டு பார்க்கணும். அப்போது அந்த ஃப்ரெண்டு பேரை சொல்லி எப்படிடா இருக்க, ஹவ் ஆர் யூ அப்படின்னு நீங்கள் கேட்டு நீங்கள் பழகணும். ஓகேவா? இப்போ படம் எப்படி இருக்குது அப்படின்னா ஹவ் இஸ் த மூவி அப்படின்னு இருக்கா. இப்போ நீங்கள் லேடிஸாக இருந்தால் ஹவ் இஸ் தி சாரீ. இப்போ நீங்கள் வந்து கையாக இருந்தால் ஹவ் இஸ் தி ஷர்ட் அப்படின்னு நீங்களா அப்போது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹவ் இஸ் அப்படின்னு போடணும். ஓகே, அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ப்ளூரல், அப்போ இஸுக்கு பதிலாக ஆர் போடணும். இல்லை ஹவ் ஆர் தீஸ் ஷர்ட்ஸ், இந்த ஷர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு 4-5 ஷர்ட்டை உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட காட்டி பேசுகிறீங்கன்னா ஓகே, அப்போ ஹவ் ஆர் தீஸ் ஷர்ட்ஸ், இந்த ஷர்ட்ஸ் எல்லாம் எப்படி. இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி பேசி பாருங்கள், எழுதி பாருங்கள். இதே டயலாக் பக்கத்தில் வச்சுட்டு பக்கத்து பேஜில் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு கிட்ட இதே மாதிரி விஷயங்களை அதில் எழுதி பாருங்கள். ஓகே, இப்போ ஹூ இஸ் த ஹீரோயின் கேட்குறீங்க இல்லையா? இப்போது ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்டு, நீ கூட்டிகிட்டு வந்திருக்கியே அந்த பொண்ணு பேர் என்ன, அந்த பையன் பேர் என்ன, வாட் இஸ் ஹர் நேம், அந்த மாதிரி நீங்களாகவே சொந்தமாக ஒரு சென்டென்ஸ் பக்கத்தில் சேர்த்து எழுதி பாருங்கள். அதுதான் ப்ராக்டிஸ். அதை எழுதி பார்த்துட்டு அந்த நோட்டை பக்கத்தில் வச்சுடுங்க. நீங்கள் எழுதுனதை அப்படியே செவுத்தை பார்த்து பேசி பாருங்கள். இப்படி மட்டும்தான் நம்மளால் பேசுகிறதுக்கு கற்றுக்க முடியும். ஏன்னா நம்ம டைரக்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணல இல்லையா, இந்த மாதிரி தானே கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறோம். சொல்லி மட்டும்தான் நான் கொடுக்க முடியும். அதனால் நீங்களே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பேசி பழகினா நிச்சயமாக தப்பு இல்லாமல் பேச முடியும். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றா சொல்லித்தரேன். இப்போ நம்ம இந்த 90 days கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமா அப்படியே நிறுத்திட போகிறதில்ல. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம கான்வர்சேஷன் தொடர்ந்துகிட்டே தான் இருப்போம். இன்னும் 1 மாதம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். அந்த 1 மாதத்துக்குள்ளேயும் லெஃப்டில் ஃபஸ்ட்டு சைடு வந்து நம்ம என்னென்னலாம் புதுசாக கற்றுக்கணுன்றதையும் ஒரு பக்கம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். இந்த பக்கம் வந்து கான்வர்சேஷனும் ஓடிட்டே இருக்கும். இன்னும் நல்லா நீங்கள் கொலோக்கியலாக பேச ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகேவா? இப்போது அவன் ஹீரோயின் யாருன்னு கேட்டதுக்கு இவன் ஆன்சர் பண்ணுறான். ஷெரின் அவள் பேர்.
அவள் புதுமுகம் தமிழ் ஃபீல்டில். தமிழ் ஃபீல்டுனா என்ன? தமிழ் சினிமா ஃபீல்டில் அவள் புதுமுகம் அப்படின்றத நம்ம சொல்லணும். இப்போ ஷெரின் அவள் பேர் அப்படியே இங்கிலீஷில் போட்டுடுறோம். அவள் அப்படின்னும்போது ஷீ எழுதிட்டோம். ஓகே, புதுமுகம் தமிழ் ஃபீல்டில். இப்போது புதுமுகம்ன்றது நியூ ஃபேஸ், இது அட்ஜெக்டிவ். ஏன்னா நவுன் எப்படி இருக்குன்றத டிஸ்கிரைப் பண்ணி விவரித்து சொல்லுது. நியூ ஃபேஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் இங்கே மெயின் வேர்பும் இல்லை, பி வேர்பும் இல்லை, இருக்கன்ற வார்த்தையும் இல்லை. அப்போது நம்ம என்ன போடணும்? பி வேர்ப் கூட இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் இருக்கவே கூடாது. மெயின் வேர்ப் இல்லைனாலும் பி வேர்ப் இருக்கணும். ஸோ நம்மளே என்ன போடணும்? தேர்ட் பர்சன், அது இப்போ நடக்கிற ப்ரெசன்ட் டென்ஸ், அதனால நம்ம சிங்குலராக இருக்கிறதுனால இஸ்ன்றதை நம்மளாவே போடணும். அப்போது ஷீ இஸ், அவள் ஒரு புதுமுகம், அ நியூ ஃபேஸ். ஓகே, அவள் புதுமுகம் அப்படின்னும்போது நம்ம போடணும். ஏன்னா ஒரு புதுமுகம் அப்படின்னு ஜென்ரலாகவே நம்ம தமிழ்லையும் சொல்லுவோம். அவள் ஒரு புதுமுகம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது ஷி இஸ் அ நியூ ஃபேஸ். எதுக்கு? தமிழ் ஃபீல்டுக்கு. அப்போது டு தமிழ் ஃபீல்டு, நம்ம சினி ஃபீல்டு அப்படின்னு சேர்த்துக்கிறோம். இங்கிலீஷில் சினி ஃபீல்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சினிமா துறையில், தமிழ் சினிமா துறையில் அவள் புதுமுகம் அப்படின்னு சொல்கிறது. புரியுதா? அடுத்தது சுமன் கேட்குறான், அவள் கதாநாயகனை விட உயரமாக இருக்கா தெரியுமா அப்படின்னு அவன் ஃப்ரெண்டை பார்த்து கேட்குறான். அப்போது இது நம்ம கம்பேரட்டிவ், பாசிட்டிவ் கம்பேரட்டிவ் சூப்பர்லேட்டிவ் படித்தோம் இல்லையா? அது இது என்ன டென்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இருக்கிறாள், அப்போது ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, அப்போது ஷீ போட்டோமா? கதாநாயகனை விட அப்படின்னும்போது அங்கே தேன் அப்படின்றது கண்டிப்பாக வரணும். கம்பேரிட்டிவில் அந்த காலமில் இருக்கிற சொல்ல எடுத்து எழுதணும். வேர்பு அட்ஜெக்டிவ் டால், டாலர், டாலஸ்ட். அப்போது நடுவில் இருக்கிறது தான் கம்பேரிட்டிவ் காலம். டாலர் எடுத்து எழுதிக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டுருங்க. ஏன்னா ஒன்று மெயின் வேர்ப் போடணும், இல்லை பி வேர்ப் போடணும். ஸோ நவுன் பக்கத்தில் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் இந்த டாலர் எழுதிக்கோங்க, தேன் எழுதிக்கோங்க. இப்போது இருக்கிறாள் அப்படின்றதுனால அதுவும் தேர்ட் பர்சன் சிங்குலராக வர்றதுனால ப்ரெசன்ட் டென்ஸாக வர்றதுனால இஸ் போட்டுட்டோம். ஸோ ஷீ இஸ் டாலர் தென், அவள் இவங்களை விட அப்படின்னு ஒருத்தரை சொல்லணும் இல்லையா? ஸோ டாலர் தென் யார் அப்படின்றத சொல்லணும். த ஹீரோ. ஏன் த போடுறோம்? ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறோம், குறிப்பிட்டு சொல்கிறோம் அந்த ஹீரோவை. ஸோ ஷீ இஸ் டாலர் தென் தி ஹீரோ. ஓகே, த ஹீரோ சொன்னதுக்கப்புறம் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம கொலோக்கியலாக கான்வர்சேஷனில் இனிமேல் நீங்கள் கற்றுக்க வேண்டியது யூனோ, உனக்கு தெரியுமா, டூ யூ நோ அப்படின்றது ரொம்ப ஃபார்மலாக நம்ம சொல்கிறது. இந்த மாதிரி சாதாரணமாக பேச்சு வழக்கில் யூனோ அப்படின்னு சொல்கிறது. தெரியுமா? சில நேரம் ஐ நோ, எனக்கு தெரியும் அப்படின்றதையும் நம்ம சொல்லுவோம். அடுத்த டைலாக்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போது அடுத்து அமீர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். ஆமாம், என் மாமா பையன் கூட அதுதான் சொன்னான் அப்படின்னு இவன் சொல்கிறான். ஸோ மாமா பையன்னா யார்? கசின். நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் இது கொடுத்துருந்தேன். என்னென்ன ரிலேஷன்ஷிப்பை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும், நாத்தனார்னா சிஸ்டர்ன்லா, மாமியார்னா மதர்ன்லா அப்படின்றதெல்லாம் கொடுத்துருந்தேன். நீங்கள் நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. ஸோ கசின் அப்படின்னும்போது மாமா பையன், அத்தை பையன், அதெல்லாம் கசின் சொல்லுவோம். ஸோ ஆமாம், எஸ் போட்டோம். என் மாமா பையன் அப்படின்னும்போது மை கசின், என்னுடைய மாமா பையன் மை கசின் போட்டோம். ஓகே, ஏன் அதை ஃபஸ்ட்டு எழுதுகிறோம்? ஏன்னா அதுதான் அங்கே நவுன். ஓகே, மை கசின் கூட, அவன் கூட அப்படி சொன்னான்ப்பா அப்படின்னு அந்த கூட அப்படின்னும்போது ஆல்சோ அந்த சொல்லு தான் சேர்க்கணும். அதுக்கு அர்த்தம் அதுதான். எஸ், ஆமாம், மை கசின் ஆல்சோ. ஓகே, என் மாமா பையன் கூட டோல்டு, வேர்ப் மெயின் வேர்ப் இருக்கிறதுனால அதே போட்டோம். சொன்னான், பாஸ்ட் டென்ஸ். டோல்ட், அதுதான் அப்படின்னா அதே தான் சொன்னான் அப்படின்றது த சேம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இனிமேல்ட்டு. ஓகே, அவன் கூட அதான்ப்பா சொன்னான் அப்படின்னும்போது ஹீ ஆல்சோ டோல் தி சேம். டீச்சர் கூட அதான்ப்பா சொன்னாங்க, டீச்சர் ஆல்சோ டோல் தி சேம். அதே தான் அப்படின்னும்போது த சேம் அப்படின்ற சொல்ல நீங்கள் கற்று வச்சுக்கணும். ஸோ எஸ், மை கசின் ஆல்சோ டோல் த சேம். மை கசின் டோல் த சேம் தான் வரணும். ஏன்னா நவுன் பக்கத்தில் கண்டிப்பாக வேர்ப் இல்லைனா பி வேர்ப் தான் வரணும். ஆனால்
கூட அப்படின்னும்போது நம்ம ஆல்சோவை நவுன் கூட சேர்த்து எழுதி பழகிக்கோங்க. ஓகே. ஸோ மை கசின் ஆல்சோ டோல் த சேம். இப்போ நீங்கள் இதை வந்து உங்கள் அம்மா கூட இப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு உங்கள் தங்கச்சிக்கிட்ட சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏய் மாம் ஆல்சோ டோல் த சேம் டி அப்படின்னு சொல்லணும். அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் வீட்டில். ஓகே. அந்த மாதிரி நீங்களாகவே ஒரு சொல்ல சேர்த்து மாற்றி போட்டு எழுத பழகுங்க. அடுத்து அதுக்கு ரிப்ளை. சரி நம்ம வாங்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா அது மால் இல்லையா, வெறும் தியேட்டர் மட்டும் இருக்க போகிறதில்ல. ஷாப்பிங் சென்டர்ஸ் இருக்கும், கடைங்க இருக்கும், ஃபுட் ஸ்டால் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதனால் இப்போ வந்து அவன் சொல்கிறான் சரி நம்ம வாங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சரிக்கு ஓகே போட்டுடுறோம். மெயினான விஷயம், இப்போ 2 பேர் வந்து கிளம்புறோம், இல்லை ஒரு 4-5 பேர் சேர்ந்துருக்கோம், நம்ம கிளம்புறோம் அப்படின்னா வி வில் கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இனிமேல்ட்டு இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கணுன்னா லெட் அஸ் கோ, நம்ம எல்லோரும் கிளம்பலாம், லெட் அஸ் கோ. அப்போது இங்கே வந்து நாம் வாங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னும்போது லெட் அஸ் ஸ்டார்ட் பர்ச்சேசிங். லெட் அஸ், ஓகே, வாங்கலாம், போகலாம், சாப்பிடலாம். லெட் அஸ் ஈட், ஓகே. லெட் அஸ் லீவ், நம்ம கிளம்பலாம். இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயம் செய்ய போகிறாங்க அப்படின்னு இருந்தால் we will go, we will write, ஓகே. let us start writing, ஓகே. let us finish eating, நம்ம சாப்பிட்றத முடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி let us அப்படின்றத நீங்கள் கற்றுக்கோங்க. ஓகே. சரி நாம் வாங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் போது we will start purchasing அப்படின்னு நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும். இனிமேல்ட்டு let us start purchasing அப்படின்னு. இப்போது வாங்க ஆரம்பிக்கலாம், வாங்கிறதும் வந்து வேர்பு தான், ஆரம்பிக்கிறதும் வேர்பு தான். ஆனால் வாங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னும்போது நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்றது தான் நீங்கள் வேர்பாக எடுத்துக்கணும். போக போக நிறைய சென்டென்ஸ் பழகிப்பீங்க. let us start eating, let us start moving, அந்த மாதிரியெல்லாம் வரும்போது இந்த ஸ்டார்ட் அப்படின்றது தான் நம்ம என்ன பண்ணுவோம், let us கூட சேர்த்து சொல்ல ஆரம்பிப்போம். ஸோ let us go, let us move, let us leave இப்படி சொல்கிறது, let us eat அது ஒரு பக்கம். அதே மாதிரி let us start eating, let us start going, let us start moving, let us start leaving அப்படின்னு அந்த ஸ்டார்ட் வச்சு யூஸ் பண்ணுறதும் சென்டென்சஸில் வரும். அதை நீங்கள் பழகிக்கணும். இப்போ இங்கே பர்ச்சேசிங்கிறது என்னது, நம்ம படித்த ஜெரண்ட். ஏன்னா வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்ந்து அது வந்து ஒரு விஷயமாக இங்கே வருது, சப்ஜெக்டாக இங்கே வருது. ஏன்னா அதுதான் மெயின் சப்ஜெக்ட், வாங்கிறது அப்படின்றதான் மெயின் சப்ஜெக்ட் இங்கே. ஸோ அது வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ண பழகிக்கணும். பர்ச்சேசிங், ஷாப்பிங் போகலாமா, இதெல்லாம் தான் ஜெரண்ட். போக 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 உங்களுக்கு பழகிடும். ஏன்னா நான் ஜெரண்ட் வந்து ரொம்ப நேரம் கிளாஸ் எடுத்தேன். அப்போ உங்களுக்கு நான் சொன்னேன் இது வந்து ஸ்போக்கனுக்கு ரொம்ப முக்கியம், அதனால் இதுக்கு நல்லா கவனித்து கற்றுக்கோங்க அப்படின்னு. ஸோ ஸ்டாப் டாக்கிங் அந்த மாதிரியெல்லாம் நம்ம இது பண்ணோம் இல்லையா, இது வந்து ஸ்டார்ட் பர்ச்சேசிங் அந்த மாதிரி. இப்போது அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், அதுக்கு ரிப்ளை. கண்டிப்பாக நான் முதல் மாடிக்கு போகிறேன். மாலில் நிறைய மாடிங்க இருக்கும் இல்லையா. ஸோ அமீர் சொல்கிறான் கண்டிப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், நான் முதல் மாடிக்கு போகிறேன். ஓகே. இப்போது கண்டிப்பான்றதுக்கு எப்போவுமே ஷியோர் அந்த சொல் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஸ்போக்கனுக்கு அது ரொம்ப முக்கியம். ஷியோர், கண்டிப்பாக. ஓகே. நான் முதல் மாடிக்கு போகிறேன்றது ப்ரெசன்ட் டென்ஸ், நான்றது நவுன், அது ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே வேர்ப் என்ன, போகிறது. ஸோ ஐக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் அப்படியே தான் போடுவோம், கோ போட்டோம். முதல் மாடிக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ரெண்டாவது மாடினா செகண்ட் ஃப்ளோர், மொட்டை மாடினா டெரஸ், TERRACE. ஓகே. ஸோ முதல் மாடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நீங்கள் ஐ போட்டிங்க, கோ போட்டிங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எழுதிட்டீங்க. முதல் மாடிக்கு அப்படின்னா டூ சேர்த்துக்கணும், டூ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ ஐ கோ டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ப்ரிப்போசிஷன் லாஸ்ட்டில் வராது, அதனால் முதல் மாடிக்கு அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை போட்டுட்டு டூ போடக்கூடாது, டூ முன்னாடி தான் வரணும். ஸோ ஐ கோ டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இப்போ புரியுதா? இப்போது அதுக்கு சுமனோட ரிப்ளை என்னன்னு பார்க்கலாம். முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, அதாவது பர்ச்சேசிங்லாம் வாங்க வேண்டிய பொருள்லாம் வாங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கால் மீ, என்னை கூப்பிடு அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னா மேக் அ கால், யூ மேக் அ கால் டு மீ
அப்படியே சொல்லலாம். யூ மேக் அ கால் டு மீ. இது வந்து நம்ம கிராமர் பிரகாரம் போகிறது. யூ நவுன் எடுத்து எழுதிக்கிட்டோம், நோட்டில் எழுதிக்கோங்க. யூ கால் பண்ணுன்னா செய்யின்னு அர்த்தம். அப்போது இங்கிலீஷில் வேர்பு பக்கத்தில் போடணும், மேக் போடலாம். அ கால்னா CALL போட்டுக்கோங்க. யூ மேக் அ கால் எனக்கு, அப்போது டு மீ. ஓகே, யூ மேக் அ கால் டு மீ அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஜென்ரலாக எல்லோரும் ஸ்போக்கனில் பேசும்போது கால் மீ, என்னை கூப்பிடு. எப்போ முடித்த பிறகு, அதான் அர்த்தம். முடிச்சிட்டுனா முடித்த பிறகுன்றது அர்த்தம். அப்போது ஆஃப்டர் போட்டுட்டு ஃபினிஷிங்னா என்ன? ஜெரண்ட், முடித்த பிறகு. ஆஃப்டர் ஃபினிஷிங். ஸோ கால் மீ ஆஃப்டர் ஃபினிஷிங். இப்போ புரியுதா? ரிப்ளை என்ன? சரி, ஓகே. எல்லாரும் இப்போ இருக்கிற வயசு பசங்க எப்படி சொல்லுவாங்க? டன் அப்படின்னு ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் காட்டுவாங்க. ஸோ ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். செஞ்சு முடிச்சிடுற மாதிரி. ஓகே, செஞ்சிடறேன் கண்டிப்பாக. ஓகே டன். இது கலோக்கியலாக நீங்கள் பேச பழகிக்கணும். இப்போ என்ன பண்ணோம்? இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்க இல்லையா, ஒரு தடவை நல்லா இதை திருப்பி வாசித்து பாருங்கள். ஏன் இதை போட்டோம், ஏன் இந்த வேர்ப் இங்கே வந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு, நோட்டில் பார்த்துட்டிங்கன்னா அந்த நோட்டை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் திருப்பி சொல்லி பாருங்கள். ஓகே, இந்த டயலாக் தான் இந்த இடத்துல வந்தது, இதுக்கடுத்து இந்த டயலாக் அவன் சொன்னான் அப்படின்னு நீங்களாவே அதை திருப்பி சொல்லி பாருங்கள். சொல்லி பார்க்கும்போது ஓகே அந்த ஸ்பீடு வரும். இப்போது இந்த டயலாக் நான் வாசித்து காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கே புரியும். இப்போது அவன் என்ன ஹீரோயின் பேர் என்னன்னு கேட்டானா, ஷெரின். அவள் புதுமுகம் தமிழ் ஃபீல்டில் அப்படின்னு சொல்கிறான். அவள் கதாநாயகனை விட உயரமாக இருக்கா தெரியுமா? ஆமாம், என் மாமா பையன் கூட அதான்டா சொன்னான். சரி, நம்ம வாங்க ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக, நான் முதல் மாடிக்கு போகிறேன், முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. சரி அப்படின்றது தான் தமிழ். இப்போ இங்கிலீஷில் பாருங்கள். ஷெரின் அவள் பேர், அதை வந்து சொல்கிறான். ஷெரின், ஷீ இஸ் அ நியூ ஃபேஸ் டு தமிழ் சினி ஃபீல்ட். ஷீ இஸ் டாலர் than the hero, you know. Yes, my cousin also told the same. Okay, let us start purchasing. Sure, I go to the first floor. Call me after finishing. Okay, done. இதுக்கு பேர் தான் ஸ்போக்கன். ஓகே, இந்த மாதிரி இப்போ நீங்கள் இதுக்கு உங்களோட சப்ஸ்டியூட் ஏதாவது போட்டு நீங்கள் பேசி பழகுங்களாம், எழுதி பழகலாம், எப்படி வேணால் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி நான் ஹோம்ஒர்க் கொடுக்கல. ஏன்னா நீங்கள் இந்த சென்டென்சஸை ஃபுல்லாக திருப்பி வாசித்து பார்த்துட்டு திருப்பி நீங்கள் வேறு சென்டென்சஸ் போட்டு எழுதி பார்க்குறதுக்கும் உங்களுக்கு டைம் வேணும். அதே மாதிரி இதை நீங்கள் பேசி பார்க்குறதுக்கும் இல்லை நீங்கள் எழுதுகிற டயலாகை பேசி பார்க்குறதுக்கும் உங்களுக்கு டைம் வேணும். அதனால் வந்து இன்றைக்கி ஹோம்ஒர்க் கொடுக்கல, நெக்ஸ்ட்டு செஷனில் கண்டிப்பாக தரேன். இப்போது லாஸ்ட்டு செஷனோட ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போது பேசஞ்சர் ஒரு கிளர்க் ரயில்வே ஸ்டேஷனில் பேசுகிறதா நான் கொடுத்துருந்தேன். இப்போ பேசஞ்சர் கேட்குறாரு, பெங்களூர் மெயில் எப்போ வரும் அப்படின்னு. இதை வந்து நீங்கள் 2 டென்ஸாகவும் எடுத்துக்கலாம். எப்போவுமே நடந்துகிட்ருக்க விஷயன்றதுனால இதை வந்து ப்ரெசன்ட் டென்ஸாகவும் எடுத்து நீங்கள் தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்றது, ட்ரெயின் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் இட்டை ரெஃபர் பண்ணுது, அதனால் வந்து டஸ் போட்டும் கொஸ்டின் ரைஸ் பண்ணிக்கலாம். இல்லை இனிமேல் தானே வரப்போகுது, அதனால ஃப்யூச்சர் டென்ஸாக வில் போட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது எப்போது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துடுச்சுன்னா நம்ம வந்து வென் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த கொஸ்டின் வேர்டை ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறம் ஃபார்முலா வந்து நம்ம என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? டூ, டஸ், டிட், வில், இதில் ஏதாவது ஒன்று வரணும். அது நம்ம வில் போட்டுட்டோம். ஸோ வென் வில், ஓகே, பெங்களூர் மெயில் அரைவ். வேர்ப் வந்து இதில் ஃபார்முலாவில் கடைசியில் தான் வரும். நம்ம யூஸ்வலாக சப்ஜெக்ட் போடுவோம் இல்லையா, ஹீ, ஷீ, யூ, வென் வில் யூ கம் அப்படின்னு தான் நம்ம படித்தோம். ஸோ அந்த இடத்துல இட் அப்படின்றதுக்கு தான் இங்கே பெங்களூர் மெயில் வருது. ஸோ வென் வில் பெங்களூர் மெயில் அரைவ் அப்படி கேட்கணும். அரைவ்னா ட்ரெயின், பஸ்ஸு, ஃப்ளைட்டு எல்லாமே இங்கே எப்போ வரும்னு கேட்குறதுக்கு நம்ம அரைவ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ரீச் கேட்கலாம், எப்போ வந்து சேரும் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக போடும்போது அதே வில்லுக்கு பதிலாக டஸ் போட்டு பெங்களூர் மெயில் ரீச், வென் டஸ் பெங்களூர் மெயில் ரீச் அப்படியும் போடலாம். அடுத்து கிளார்க் 7 மணிக்கு வரும்னு அவர் ஆன்சர் பண்ணுறாரு. ஸோ at 7 AM. அப்படி இல்லைன்னா இட் அரைவ்ஸ் at 7 AM. நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக அரைவ்ஸ் சொல்லி சொல்லலாம்.
இல்லைனா இட் வில் அரைவ் அட் 7 AM. இனிமேல் வரப்போகுதுன்றதுனால இட் வில் அரைவ் அப்படின்னும் சொல்லலாம். வெறும்னா மொட்டையாக அட் 7 AM டைம் சொல்லிடலாம். இல்லைனா நவுன் போட்டு, அதாவது நவுன் இல்லைன்றதுனால இட்டு போட்டு arrives அப்படின்னு மெயின் verb போட்டு at 7 AM. டைம் வந்தால் ப்ரிப்போசிஷன் at போடணும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கணும். அடுத்து பயணி, பேசஞ்சர். எப்போது பெங்களூருக்கு கிளம்பும், வந்துடுதுப்பா, வந்துட்டு எவ்வளோ நேரத்தில் கிளம்பும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஸோ கிளம்பும்ன்றது விட்டு செல்லும் அப்படின்னு அந்த அர்த்தத்தில் வர இங்கிலீஷ் வேர்டை தான் நம்ம போடணும். அதே ஃபார்முலா தான் வென் போட்டுரும், வில் போட்டுரும். த ட்ரெயின், இந்த ட்ரெயினை பற்றி தான் பேசுகிறோன்றதுனால த ட்ரெயின் போடுறோம். லீவ், வென் வில் த ட்ரெயின் லீவ் அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா வென் வில் த ட்ரெயின் டிபார்ட். அரைவ்னா வரது, டிபார்ட்னா கிளம்புறது. இது வந்து மேக்ஸிமம் நம்ம ட்ரெயின், பஸ்ஸு அந்த மாதிரி எந்த வெஹிக்கிள்க்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வழக்கம். எங்கே கிளம்புறதுக்கு, டு பெங்களூர், அதை ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா பெங்களூருக்கு அப்படின்னு நாங்கள் கொடுத்துருக்கிறதுனால வென் வில் த ட்ரெயின் டிபார்ட், அது வரைக்கும் நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டு பெங்களூர் அப்படின்றது இங்கே இருக்கிறதுனால நம்ம அப்படியே ஆட் பண்ணுறோம். அடுத்து கிளர்க் ஆன்சர் பண்ணுறாரு. 7 மணிக்கு வந்ததுன்னா 8 மணிக்கு திருப்பி போகும். ஸோ பை 8 AM அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா at 8 AM சொல்லலாம். அடுத்து பயணி, எந்த பிளாட்ஃபாரத்துலேருந்து அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நம்ம வந்து ஃப்ரம் விச் பிளாட்ஃபார்ம். எப்போவுமே வந்து எது அப்படின்னு கேட்கும்போது விச் போடணும் அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கோம். ஃப்ரம் வாட் பிளாட்ஃபார்ம் கேட்கக்கூடாது. எந்த எது அப்படின்னும் போது விச் தான் யூஸ் பண்ணணும். இருந்து அப்படின்றதுனால ஃப்ரம் போடணும். ஸோ ஃப்ரம் விச் பிளாட்ஃபார்ம். ஓகே, இங்கே வந்து ப்ரிப்போசிஷனில் தான் ஆரம்பிக்குது. நம்ம ஸ்போக்கனுக்கு அந்த மாதிரி பேசுவாங்க. ரிட்டன் எழுதும்போது கிராமட்டிக்கலாக நம்ம கரெக்டாக தான் எழுதுவோம். ஸோ அதனால் எந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து அப்படி கேட்கும்போது ஃப்ரம் விச் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஸ்போக்கனில் கேட்கலாம். பிளாட்ஃபார்ம் எண் 4 கிளம்பும் அப்படின்னா இட் வில் லீவ் ஃப்ரம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4. கிளம்பும் இனிமேல் தான் நடக்க போகுது. ஸோ இட் வில் லீவ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை எப்போதுமே நடக்கிறதுனால இட் லீவ்ஸ் ஃப்ரம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 சொல்லலாம். இல்லைனா வெறும்னா ஃப்ரம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 சொல்லலாம். அடுத்து பயணி, டிக்கெட் கவுண்டர் எங்கே இருக்கிறது. இது எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் ஏற்கனவே நிறைய எழுதியிருக்கீங்க. ஸோ வேர் இஸ் தி டிக்கெட் கவுண்டர். இஸ் தான் போடுறோம், ஏன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸ், அதனால் வேரில் ஆரம்பித்து வேர் இஸ் தி டிக்கெட் கவுண்டர், வேர் இஸ் யுவர் பென்சில், வேர் இஸ் தி பென், அதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, அதனால் இது ஈஸியாக எழுதிருவீங்க. நான் டிக்கெட் வாங்க வேண்டும். அப்போது ஐ வாண்ட் டு பை அ டிக்கெட். இது எப்படின்னா வாங்க வேண்டும், நம்ம ஷுட்டு போட்டு படிச்சிருக்கோம் பாருங்கள். நான் ஆர் கொடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். ஐ ஷுட் பை அ டிக்கெட். ஓகே, அப்படி எழுதலாம். அதே மாதிரி ஐ வாண்ட் டு பை அ டிக்கெட், எனக்கு டிக்கெட் வாங்க வேண்டும் அப்படின்னும்போது வாண்ட் டு பை, இதை வந்து நீங்கள் கற்று வச்சுக்கோங்க. ஐ வாண்ட் டு பை, வாண்ட்னாலும் வேண்டும் அப்படின்ற அர்த்தம் தான். ஸோ ஐ போட்டு வாண்ட் போட்டு டு பை எ டிக்கெட். இந்த வாண்ட் டு கோ, ஐ வாண்ட் டு கோ, நான் போகணும்ப்பா, நான் போக வேண்டும். ஐ வாண்ட் டு கம், நான் வர வேண்டும். ஐ வாண்ட் டு ஸ்பீக், நான் பேச வேண்டும். ஐ வாண்ட் டு ரன், நான் ஓட வேண்டும். இந்த மாதிரி ஐ வாண்ட் டு அப்படின்னு போட்டு ஒரு வேர்ப் போட கற்றுக்கோங்க. ஸ்போக்கனுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ ஐ வாண்ட் டு பை எ டிக்கெட், எனக்கு ஒரு டிக்கெட் வாங்கணும், இல்லை நான் டிக்கெட் வாங்கணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி யூஸ் பண்ண பழகிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து வீட்டில் இந்த சென்டென்ஸ்க்கு பதிலாக வேறு என்ன ப்ராக்டிஸ் பண்ணலான்னா ஐ வாண்ட் டு பை வெஜிடபிள்ஸ். ஓகே, அந்த மாதிரி போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அடுத்தது கிளார்க் சொல்கிறாரு, டிஃபன் கடைக்கு பின்பக்கமாக இருக்குது, பின்புறம் இருக்கிறது. இது வந்து பிஹைண்ட் உங்களுக்கு தெரியும். எது இருக்கிறது அப்படின்னா அவர் வந்து டிக்கெட் கவுண்டர்ன்றதை மறைமுகமாக சொல்கிறாரு. ஏன்னா நம்ம அதை பற்றி கேட்டோம், அவங்க அதுக்கான ஆன்சர் வந்து கிளியராக சொல்லாமல் இந்த மாதிரி சொன்னாலும் அது அண்டர்ஸ்டுட், அது டிக்கெட் கவுண்டர் தான், அதனால் இட் போட்டுக்கலாம். இல்லை டிக்கெட் கவுண்டர்னு கூட போட்டுக்கலாம். இட் இஸ் பிஹைண்ட் தி டிஃபன் ஷாப், இருக்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இஸ் போடுறோம். இட் இஸ் பிஹைண்ட், நவுன் போட்டாச்சு, இஸ் போட்டாச்சு, பீவர்ப் போட்டாச்சு, ப்ரிப்போசிஷன் பிஹைண்ட். எங்கே இருக்குது, பின்னாடி இருக்குது. என்ன இருக்குது, டிஃபன் ஷாப்க்கு பின்னாடி. ஸோ இட் இஸ் பிஹைண்ட் தி டிஃபன் ஷாப். எதுக்கு பின்னாடி இருக்குது, டிஃபன் ஷாப்க்கு பின்னாடி இருக்குது. ஸோ இட் இஸ் பிஹைண்ட் தி
டிஃபன் ஷாப். அடுத்து பேசஞ்சர், நீங்கள் ரொம்ப இரக்கமுள்ளவர், மிக்க நன்றி. அப்போது நீங்கள் யூ போட்டோம். ப்ரெசன்ட் டென்ஸ், அதனால் யூ வந்தவுடனே ஆர் போட்டணும். ஏன்னா வந்து இங்கே மெயின் வேர்ப் கிடையாது. ஸோ பி வேர்ப் இருக்கணும். யூ ஆர். மிகவும்க்கு வெரி போட்டுட்டோம். இரக்கமுள்ளவருக்கு கைண்ட், யூ ஆர் வெரி கைண்ட். மிக்க நன்றி, தேங்க்யூ. அடுத்து கிளார்க். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, பரவாயில்ல, பத்ரம். அப்போது அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு சே, அப்படி சொல்கிறதுக்கு சே லைக் தேட், அந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னா மாதிரி அது போல் சொல்லுங்கன்னா லைக் போடணும். சே லைக் தேட் அப்படின்னா அதே மாதிரி சொல்லுன்னு அர்த்தம். டு நாட் சே லைக் தட்னா சொல்லாதன்னு அர்த்தம். அந்த மாதிரி சொல்லாத, இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணி தானே சொல்லுவோம். அப்படிலாம் சொல்லாதீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் சே லைக் தட். அப்போது ப்ளீஸ் போட்டுட்டு இதெல்லாம் நம்மளே சேர்த்துக்கணும். ப்ளீஸ் போட்டுட்டு டு நாட் சே அப்படின்னா சொல்லாத, அதை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. டு நாட் சே சொல்லாதீங்க அப்படின்னா டு நாட் சே. இப்போது நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு எழுதலாம். ப்ளீஸ் யூ டு நாட் சே லைக் தட், அது வந்து கிராமட்டிக்கலாக எழுதுறது. ஆனால் நம்ம பேசும்போது யூ இல்லாமல் கூட இப்படி சொல்லிக்கலாம். ப்ளீஸ் டோன்ட் சே லைக் தட், அப்படி சொல்லாதீங்க அப்படின்றதுக்கு டோன்ட் சே லைக் தட். அடுத்து பரவாயில்ல, பரவாயில்லைக்கு இட்ஸ் ஓகே. நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இதெல்லாமே. இட்ஸ் ஓகே. பத்ரம் அப்படின்னா டேக் கேர், பி கேர்ஃபுல், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்மளே ஆட் பண்ணிக்கிறது. பத்ரம்னா டேக் கேர், பார்த்துக்கோங்க உங்களை, இல்லை பத்திரமா இருங்க, பி கேர்ஃபுல் அப்படின்னு எது வேணால் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்படி தான் கான்வர்சேஷன் நம்ம பழகிக்கணும். இப்போ நான் சொன்ன எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ்லாம் எழுதி வச்சுக்கோங்க. பத்ரம்னும் போது டேக் கேர் சொல்லிக்கலாம், கேர்ஃபுல் எழுதிக்கலாம், பி கேர்ஃபுல் எழுதிக்கலாம். அதே மாதிரி சே லைக் தட் அப்படின்னா அது மாதிரி சொல்லுங்கன்னு அர்த்தம். டோன்ட் சே லைக் தட்னா சொல்லாதீங்கன்னு அர்த்தம். எல்லாத்துக்குமே வந்து 2-3 இடத்துல ப்ளீஸ் போட்டுக்கணும். இந்த மாதிரி செய்யாதீங்க, ப்ளீஸ் செய்யாதீங்க, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ப்ளீஸ் போடணும் அப்படின்றத கற்றுக்கோங்க. இப்போது இதே மாதிரி வேறு ஏதாவது ஒன்று நீங்களாகவே எழுதி பார்த்து கற்றுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்போக்கன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஹாவ் அ நைஸ் டே, டேக் கேர், பை. இன்றைக்கி ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம். என்னென்னா கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்து சொன்னால் தான் எல்லாருக்குமே வந்து எளிமையாக புரிஞ்சிடாது. சில பேர் கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு தெளிவாக சொல்லணுன்றதுக்காண்டி தான் ரொம்ப ஸ்லோவாக சொல்லிட்டு போனேன். ஓகே, பை.